சீக்கிரம் வாங்க. இந்த சீட்டை நான் தான் புடிச்சு வச்சேன். நானும் தான் புடிச்சு வச்சிருக்கேன். நீ என்ன ரிசர்வேஷன் பண்ணியா இல்ல விலைக்கு வாங்கிட்டயா? அடா முதல்ல நான் தான் வந்தேன். நான் தான் முதல்ல வந்து இந்த சீட் மேல கை வச்சேன். உன் பழக்கம் இன்னும் மாறல சுஷ்மா அம்மா. நான் ஒரு வேளையா கொஞ்ச நேரம் வெளியில போனேன். என்கிட்ட அடையாளத்துக்கு வைக்கிறதுக்கு கூட எதுவும் இல்ல. இங்க நானும் சோமாவும் தான் உட்காருவோம். வந்துட்டா உட்காரு. இங்க என் நாத்தனாரும் தங்கச்சியும் தான் என் கூட உட்காருவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க. வந்துட்டே அக்கா. இங்க வா. இப்போ லேட்டா ஆயிடுச்சு. டாக்கூர் நீங்களும் உட்காருங்க. என்னாச்சு? என்ன பாக்குறீங்க? போங்க இங்க இருந்து. இவ்வளவு பெரிய ஹால் இருக்கு, போய் எங்கேயாவது உட்காருங்க. இங்க நாங்க தான் உட்காருவோம். அப்புறம் எங்க பொண்ணோட டான்ஸ் இருக்குல்ல, அதனால நாங்க முன்னாடி உட்கார்ந்து தான் பாப்போம். பொண்ணும் டான்ஸ் ஆட போறாளா என்ன? இல்லங்க, எங்க பொண்ணுங்க டான்ஸ்ல ஆட மாட்டாங்க. அவங்க வீட்டு வேலைகளை தான் கத்துக்கிறாங்க. இப்ப பேசுறேன் நீ சோனாவதி. அட எங்க ஓடுற பத்தியா? எப்படி கிண்டல் பண்றாங்கன்னு. அதனாலதான் சொன்னேன் இந்த ஆடல் பாடல்ல இருந்து தள்ளியே இருந்து. இப்ப பாரு என்னெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்குன்னு. இதுதான் இவ ஆடுற கடைசி தடவையா இருக்கணும். பிரேமா, இப்ப ஏன் கோவப்படுறீங்க? அமைதியா இருங்க. மற்றவங்கள பத்தி நமக்கு என்ன கவலை? அவங்க ஏதாவது பேசிட்டே தான் இருப்பாங்க. நம்ம மிஸ்டி டான்ஸ் ஆடுறான்னு அவங்களுக்கு பொறாம எரிச்சல். இப்ப எல்லாரும் உட்காருங்க, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. சீக்கிரம் மிஸ்டியோட டான்ஸ் முடிஞ்சா சரி, அதை பார்த்துட்டு கிளம்பிடுவேன். ஒரு வேலை பண்ணுவோம், இங்க சைட்ல ஓரமா நின்று பார்த்துட்டு போயிடலாம். வெல்கம் யூ ஆல். வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் முடிய போகுது. நம்ம ஏரியாவோட ஆனுவல் ஃபங்க்ஷன் இப்போ ஆரம்பிக்க போகுது. எல்லாரையும் இங்க மீட் பண்றதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ இங்க ரொம்ப மகிழ்ச்சியோட நம்ம ஏரியா டாக்டர் சார் அபிஜித் கோஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர் வந்து குத்துவிளக்கு ஏத்தி இந்த கலை நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுமாறு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம விருந்தினர்களையும் பார்வையாளர்களையும் வெல்கம் பண்றதுக்காக டான்ஸ் ஆட வர்றாங்க சமர்ப்பிதா, சுச்சாரிதா, கின்கினி மற்றும் அஞ்சலி. டுக்குன் அண்ணா, நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க, ஆனா அஹானா எங்க? அர்ஜுன், பிரேமா நேத்து நடந்த விஷயத்துல ரொம்ப கோவமா இருக்காங்க. என்ன பண்றது? புது மருமகன்னு சொல்லி அஹானாவை வரவிடல. எல்லாரும் வந்துட்டாங்க, ஆனா பாவம் அவ மட்டும் வர முடியல. உனக்கே தெரியுமில்ல அர்ஜுன், அப்புறம் நான் ஏதாவது பேசினா புது பிரச்சனை வெடிக்கும். சரி, நீங்க எதுவும் பேசாம இருந்தது நல்லதுதான். ஒரு விஷயம் சொல்லவா அர்ஜுன்? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் உன்னால அவன் பொண்டாட்டி கூட இருக்க முடியல. இது என்ன கல்யாணம்? ஒன் நிலைமை வந்து இட்ஸ் காம்ப்ளிகேட்டட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரகம் தான். அண்ணா, உங்களுக்கு என்ன கிண்டல் பண்ணத்தான் தெரியுமா? இன்னைக்கு ஏற்கனவே என் மூட் சரியில்லை. இவ்வளவு பொண்ணுங்க வர்றாங்க. மிஷ்டி எங்க? இவ்வளவு காணுமே. ஏய் மருமகளே, மிஷ்டி எங்க? அம்மா, இது வெல்கம் டான்ஸ் தானே? மிஷ்டி போட்டியில தானே கலந்துக்கிட்டு இருக்கா. அவளோட டான்ஸ் இனிமேல் தான் வரும் அத்தை. மிஷ்டி இங்க இல்ல. அட அவளே இல்லன்னா நம்ம இங்க என்ன பண்றோம்? எதுக்கு இதை பார்க்க வந்தோம்? அண்ணி, நான் தான் சொன்னேன்ல, இப்போ வரவேற்பு நடனம் தான் நடக்குதுன்னு. நம்ம மிஷ்டி போட்டி ஆரம்பிக்கும் போதுதான் வருவா. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுங்க. வருவாளா? ஆமா. சரி வாங்க,
இப்போ எல்லாரும் இன்னைக்கோட ரொம்பவும் சுவாரஸ்யமான நிகழ்ச்சிக்கு போகலாம். ஆமா நண்பர்களே, எல்லாரும் ஆர்வமா உட்காருங்க. ஏன்னா நம்ம ஏரியாவோட டான்ஸ் போட்டியான ஆடிக்காட்டு இப்போ இங்க ஆரம்பிக்க போகுது. இந்த போட்டியோட முடிவுகள் இன்னைக்கே உங்க முன்னாடி அறிவிக்கப்படும். இந்த போட்டியில கலந்துட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு நம்ம கிளப் சார்பா கண்டிப்பா ஒரு கவர்ச்சிகரமான பரிசு கிடைக்கும். அப்போ இன்னைக்கோட டான்ஸ் போட்டியை ஆரம்பிக்கலாம். வாங்க வாங்க ஆடி காட்டுங்க. இப்போ அவங்க எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இன்னைக்கு நடக்க போற டான்ஸ் போட்டியோட நடுவர்களை. நம்ம நடுவர்கள் குழுவோட முதல் நடுவர் பிரபலமான நடன கலைஞர் திருமதி புஷாலி பானர்ஜி அவர்கள். நெக்ஸ்ட் நம்ம நடுவர் குழுவோட 2வது நடுவர் திரு சௌரப்ஜித் மல்லிக் அவர்கள். அப்புறம் நம்ம நடுவர் குழுவோட 3வது நடுவர் யாருன்னு பாருங்க, நம்ம ஏரியாவோட டான்ஸ் டீச்சர் திருமதி ராஜேஸ்வரி தத்தா அவர்கள். சோ பார்வையாளர்களே, இன்னைக்கு ஆடுற டான்சர்களோட தலையெழுத்து இந்த 3 நடுவர்களோட கையில தான் இருக்கு. அப்போ என்ன நடக்குதுன்னு பாப்போம். மிஷ்டி தான் டான்ஸ் ஆடுறா, ஆனா எனக்கு தான் டென்ஷனா இருக்கு. அவ எப்படி ஆடுவான்னு வேற தெரியல. ஒரு ஸ்டெப்பை திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டே இருந்தா. அதை எழுதியும் வச்சிருந்தா. பிராக்டிஸ் பண்ணி சரி பண்ணாலா இல்லையான்னு தெரியல. நம்மளோட முதல் போட்டியாளர் நேம் இப்போ சொல்ல போறோம். அவங்க தான் ரூபஷா பாத்ரி. என்னங்க குழுந்தினாரு அவர்கள் அந்த ஸ்கூட்டரை சரியா பார்க் பண்ணீங்களா? மரத்துக்கு அடியில நிறுத்தலையே. அட இல்லன்னா காக்கா அழுக்கு பண்ணி கலரை ஃபுல்லா மாத்திடும். அட அண்ணி, நீங்க கவலைப்படாதீங்க, சரியான இடத்துல தான் நிறுத்தி இருக்கேன். அட அண்ணே, சாயங்கால நேரத்துல எங்க காக்கா வரும் பாருங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அட டாக்கூர், காக்கா அங்க சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு போகாதா? காக்கா மடத்துல தான் இருக்கிறது இல்லையா? அப்புறம் வேற எங்க போகும்? அண்ணி நீங்க கவலைப்படாதீங்க, நான் கரெக்டான இடத்துல தான் நிறுத்தி இருக்கேன். நீங்க கொஞ்சம் கூட அர்த்தமா பேச மாட்டேங்கிறீங்க டாக்கூர். அட மேடம், எங்களை ஃபங்க்ஷனை பார்க்க விடுங்க. எவ்வளவு நேரமா சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க? எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்றீங்க. இப்ப பாருங்க, உலக போர் ஆரம்பிக்க போகுது பாருங்க. இனிமே துர்காதேவியோட தாண்டவம் ஆமா, சத்தம் போடாதீங்க. நீங்க 2 பேரும் வாய மூடுங்க. இங்க என்ன கூத்தா நடக்குது? ஓ ஐயா, நீங்க என்ன இந்த இடத்த விலைக்கு வாங்கிட்டீங்களா? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இவ்வளவு கூட்டம் இருந்தா பேச்சு வரத்தான் செய்யும். மத்தவங்களுக்கு இல்லாத கஷ்டம் உங்களுக்கு மட்டும் என்ன வந்துருச்சு? பேசாம ஃபங்க்ஷனை பாருங்க. நீங்க எப்படி அத்தை பாத்தீங்க? நீங்க ஆரம்பத்துல இருந்தே நிறைய பேசிட்டு இருக்கீங்க. அட நீங்க ஏன் இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க? ஏன் பேசக்கூடாது? எங்க வீட்டு பொண்ணு டான்ஸ் ஆடுறா, அதனாலதான் நாங்க வந்திருக்கோம். இல்லன்னா நாங்க ஏன் இங்க வர போறோம்? இப்ப அவளை காணோம்னு நாங்க கேட்டோம். இல்லன்னா இங்க யாரு வருவாங்கன்னு சொல்லுங்க. அட நாங்க இவங்கள மாதிரி இல்ல, கூப்பிடாமலே எந்த ஃபங்க்ஷனுக்கும் வர்றதுக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? எவ்வளவு நேரமா நீங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. இது இந்த ஏரியா மொத்தத்துக்குமான ஃபங்க்ஷன். யாரு வேணும்னாலும் வரலாம், ஃபங்க்ஷனை பார்க்கலாம். நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. பாருங்க, கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. இப்படி சண்டை போடாதீங்க. அங்க பெர்ஃபார்மன்ஸ் நடந்துட்டு இருக்குல்ல, ப்ளீஸ் அமைதியா இருங்க. அம்மா விடுங்க அம்மா, அப்படியே இருக்கட்டும். எல்லாரும் டிஸ்டர்ப் ஆகுறாங்க, நீங்க அமைதியா இருங்க. அப்ப நான் தான் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்றேனா? இவ பதில் பேசிட்டு இருக்காளே, அது யாருக்கும் கண்ணுக்கு தெரியலையா? ஆமா, வந்துட்டாங்க எல்லாரும் எனக்கு புத்தி சொல்ல. நாங்க எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், இவங்க தான் தேவையில்லாம வம்பு எடுக்கிறாங்க. அட அக்கா, இது உங்க வீடு இல்ல. இங்க இருக்கிறவங்க உங்க மருமகளும் இல்ல இப்படி குதிக்கிறதுக்கு. நீங்க எப்படின்னு இந்த ஏரியாக்கே தெரியும். அட நீ என்னதான் சொல்ல வர? சரி சரி சித்திம்மா, அவங்கள மன்னிச்சிருங்க. வந்து உட்காருங்க, இல்லன்னா ஃபங்க்ஷன் வீணாயிடும். அட என்கிட்ட ஏன் சொல்ற? ஆமா, யாரு சத்தம் போடுறாங்களோ அவங்க கிட்ட சொல்லு. அட மேடம் அமைதியா இருங்க, இன்னும் எதுவும் காட்டவே இல்ல. அம்மா அம்மா ப்ளீஸ் அமைதியா இருங்க. நீங்க இப்படியே கோவப்பட்டுட்டு இருந்தா நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன் ப்ளீஸ். இப்போ இல்ல, நான் இனிமே எதுவும் சொல்ல மாட்டேன். வாயை மூடிட்டு இருப்பேன், சரியா? நீ வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறியா? இங்க உட்காரு, போ உட்காரு, போ உட்காரு. சாரிங்க. அக்கா, நாம நமக்குள்ளதானே பேசிட்டு இருந்தோம். இவங்களுக்கு என்ன கஷ்டம்னு தெரியல.
இப்பவாவது அமைதியாரு, அவங்க எதுவும் சொல்லல. அர்ஜுன் என்ன சொன்னான்னு நீ கேட்கலையா? அர்ஜுன் சொன்னான் வீட்டுக்கு போயிடுவேன்னு. மருமகள் வீட்டுல தனியா இருக்கா. அவன் வீட்டுக்கு போயிருந்தா நம்ம பிளான் எல்லாம் வீணா இருக்கும்ல. அதனாலதான் அமைதியா இருந்தேன். தேங்க்யூ கடவுளே, நீங்க 3வது உலக போரை தடுத்துட்டீங்க. இல்லன்னா என் மாமியாரு இந்த மொத்த ஃபங்க்ஷனையும் கெடுத்திருப்பாங்க. அப்படின்னா இப்ப மிஸ்டியோட டான்ஸ் இருக்கும் இல்லையா? ஆமா, அவ எப்படி ஆடுவான்னு தெரியலையே. அட டாக்குரே, நீங்க நல்லதாவே பேசுங்க. எப்படி ஆடுவான்னா என்ன அர்த்தம்? நல்லா தான் ஆடுவா. துர்கா அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன், இன்னைக்கு மிஸ்டியே ஜெயிக்கணும்னு. அடேங்கப்பா பெரியம்மா, உங்களுக்கு தான் அந்த டான்ஸ்லாம் பிடிக்காத. இன்னைக்கு உங்க பேத்திக்கணும்னு நீங்களே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறீங்க. ஆமா, பிடிக்கலன்னா என்ன? ஏரியால இருக்கிற எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. அவ தோத்துட்டா மூக்கு அறுபட்டுட்டு போக முடியாதுல்ல. பரிசு இல்லாம வந்தா அவளை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன் பாரு. அந்த பொம்பளையும் இவ்வளவு நேரமா முக்காடு போட்டுட்டு நின்னுட்டு இருக்கான். ஏன் இப்படி? ஒருவேளை அவளுக்கு உட்கார இடம் கிடைக்கலையோ என்னவோ. என்ன பேசுறீங்க டாக்குர் நீங்க? ஹால் முழுக்க காலியா தான் இருக்கு, எங்க வேணும்னாலும் உட்காரலாமே. மிக இந்த பொண்ணு நமக்கு தெரிஞ்சவளா? இல்லம்மா, ஒருவேளை அவங்க குழந்தையும் பெர்ஃபார்ம் பண்ணுது போல, அதனாலதான் ஸ்டேஜையே பார்த்துட்டு நிக்கிறா. ரொம்ப வெட்கப்படுற மாதிரி தெரியுது. பாருங்களேன் எப்படி முக்காடு போட்டுட்டு வந்திருக்கான்னு. வெட்கப்படுற சுபாவம் பாவம், ரொம்ப பாவம். நீ பார்த்துட்டே இரு. உங்களுக்கு எல்லாம் வெட்கம் மானம் எதுவுமே கிடையாது. நல்ல குடும்பத்து பொண்ணு, அதான் முக்காடு போட்டுட்டு பாரு எப்படி அமைதியா நிக்கிறான்னு. அம்மா, நாங்க முக்காடு போட்டுட்டு இப்படி நடந்தா ரோட்ல ஆக்சிடென்ட் தான் ஆகும். அப்புறம் ஏய் பெரிய மருமகளே, அட சாக்கு சொல்றதுக்கு உனக்குத்தான் பரிசு கொடுக்கணும். பாரு, வீட்டுல யாரும் இல்ல, அதான் தனியா வந்திருக்கா குழந்தையோட டான்ஸ் பார்க்க. எவ்வளவு கண்ணியமா நிக்கிறா பாத்தியா? இப்ப டான்ஸ் முடிஞ்ச உடனே எப்படி தன் குழந்தைய கூட்டிட்டு போறான்னு பாரு. இல்லன்னா நீ சரி, இப்ப நம்மளோட அடுத்த போட்டியாளர் நிலாஞ்சனா சிங். All the best, Mishti. முடிவுகளை அறிவிக்க நாங்க ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கிறோம். அப்புறம் நம்ம கிளப் சீனியர்கள் ஒரு நாடகம் நடத்த போறாங்க. அதன் பிறகு எங்கள் கிளப்பின் மூத்தவர்கள் இந்த நாடகத்தை மேடையில் வழங்குவார்கள். ஏனெனில் இது பங்கிம் சந்திராவின் நாவலை அடிப்படையாக கொண்டது. ஆனந்த மடம். பார்வையாளர்களே, ஒரு வரலாற்று பயணத்துக்கு தயாராருங்க. பரிசு இப்பவே கொடுத்துருவாங்க.
பார்த்துட்டு போறேன். மிஷ்டிக்கு பரிசு கிடைக்குதா இல்லையான்னு. அவ பரிசு வாங்குறத பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். வீட்டுக்காரங்க நாடகத்தை பார்த்துட்டு தான் வருவாங்க போல. நான் 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். போட்டியாளர்களுக்கு இன்னொரு நல்ல செய்தி. இன்னைக்கு இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு நம்ம நடுவர்களோட இன்ஸ்டிடியூட்ல இலவசமா ட்ரைனிங் எடுக்க வாய்ப்பு கிடைக்கும். அப்போ நடுவர்களுக்காக ஒரு பலத்த கைதட்டல் கொடுங்க. இப்போ நடுவர்கள் கிட்ட வின்னரோட பேரை அனௌன்ஸ் பண்ண சொல்றேன். பரிசு வழங்க நம்ம கிளப் பிரசிடென்ட் தாஸ் பாபு மற்றும் செக்ரட்டரி அன்சுமன் நேத்திக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இன்னைக்கு நடந்த இந்த ஆடிக்காட்டு டான்ஸ் போட்டியில 3வது பரிசு ஜெயித்தவர் பேரு ஷீலா பர்மன். இரண்டாவது வின்னர் மணிகுந்தலா ராய். அட, நம்ம மிஸ்டிக்கு பரிசு கிடைக்குமா இல்லையா? இன்னும் 1 தான் பாக்கி இருக்கு. அம்மா, அவளுக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்கும். வெறும் பரிசுக்காகவா அவ ஆடுறா. அப்புறம் என்னன்னா, அவ ஒன்றும் பெருசா டான்சர் ஆக போறது இல்லையே. அட, இப்படி எப்படி பேசுற? ஏரியால இவ்வளவு பேர் இருக்காங்க. அவ ஜெயிச்சா நமக்கும் பெருமை தானே. அக்கா அக்கா, இன்னும் ஒரு பரிசு இருக்குல்ல, பாப்போம். அட, அது என்ன பாப்போம், கிடைச்சே ஆகணும். இப்போ இந்த டான்ஸ் போட்டியோட முதல் பரிசு வின்னரோட பேரை தெரிஞ்சுக்கிற நேரம் வந்துடுச்சு. இந்த ஆட்டிக்காட்டு டான்ஸ் போட்டியோட முதல் பரிசு வாங்குறவங்க எனி கெஸஸ் guys? நிலாஞ்சனா சேன். நிலாஞ்சனாவுக்காக பலத்த கைத்தட்டல் கொடுங்க. வெல் டன் மிஸ்டி, வெல் டன். மருமகளே, பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கான்னு? ஆமா அத்தை, மிஷ்டி ரொம்ப அழகா இருக்கா. ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடினா இல்லையா? ஆஹானா, அவளை எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணியிருக்கா பாருங்கம்மா. எவ்வளவு கியூட்டா இருக்கா. அட, யாரும் அலங்காரம் பண்ணதுனால ஒண்ணும் அவ அழகா இல்ல. நம்ம பொண்ணு ஏற்கனவே அழகுதான். என்ன சின்னவளே? கண்டிப்பா. வீட்ல இவ்வளவு கலாட்டா நடந்தும் மிஷ்டி ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிச்சு காட்டிட்டா இல்ல? சரி, இந்த சாக்குல வீட்டுல இருக்கிற சண்டைலாம் குறையும். நீ தனியா சொல்லு, சரிதானே? இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது அஹானா தான். இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது அஹானா தான். அவதான் மிஸ்டிக்கு இவ்வளவு நல்லா டான்ஸ் கத்து கொடுத்தா. பாரு, மிஸ்டி ஃபர்ஸ்ட் வந்துட்டா. அவளுக்கு தைரியம் கொடுத்தது அஹானா தான். கொஞ்சம் மெதுவா பேசுங்க. முன்னாடி அம்மா உட்காந்துருக்காங்க. அஹானா பேரை அவங்க கேட்டாங்கன்னா மறுபடியும் பெரிய சண்டை ஆரம்பிக்கும். சரி, மெதுவா தான் பேசுறேன், நிதானமா தான் பேசுறேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பேசவே பேசாதீங்க. சரி, நான் பேசல. ஆமா, ஒரு விஷயம் சொல்லு. இன்னைக்கு உனக்கு நிஜமாவே உன் பொண்டாட்டி மேல பெருமையா இருக்குல்ல? அண்ணா, எனக்கு கிண்டல் பண்றதை நிறுத்துங்க. இந்த நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். சரி சரி, உட்காரு, பாப்போம் என்ன ஆகுது. நடுவர்களே, இன்னைக்கு ஜெயிச்சவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்க விரும்புறீங்களா? கண்ணா,
நீ யார்கிட்ட டான்ஸ் கத்துக்கிட்ட? நான் கொஞ்சம் எனக்கே தெரிஞ்ச மாதிரி கத்துக்கிட்டேன். அப்புறம் என் சின்ன சித்தி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சின்ன சித்தியா? அவங்க பேர் என்ன? ஆஹானா சென். இப்ப பாரு ஆரம்பிச்சிடுச்சு. சின்ன சித்தி பேரை சொல்றா. உங்க சித்தி டான்சரா? அவங்க ரொம்ப நல்ல டான்சர்னு கேள்விப்பட்டிருக்கேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க வீட்ல அவங்கள டான்ஸ் ஆட விடுறது இல்ல. உங்க சித்தி இன்னைக்கு இந்த ஹால்ல இருக்காங்களா? என்னாச்சு சொல்லு. உன் சித்தி இங்க தான் இருக்காங்களா? நாங்க அவங்கள பார்க்கணும்னு விரும்புறோம். ஆமா, சின்ன சித்தி இந்த ஹால்ல தான் இருக்காங்க.